விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு மனுஷங்களை வைப்பார். இன்னைக்கு நான் பேசுகிறேன்னா அது கர்த்தர் திட்டம் தான். ஆனால் எதுக்காகனா, எனக்காகவும் ஒரு விஷயம், ப்ளஸ் உங்களுக்காகவும். இன்றைக்கி நம்ம சபை தொடங்கி ஒரு 33 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய பேர் சுவிசேஷமான ஊழியங்கள் செய்திருக்கிறாங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க. பேசுகிறவங்க 1000 பேசலாம். ஆனால் பேசுகிற வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஒரு 12 பேர் 15 பேர் இருந்தாலும், வருகிற நாட்களில் நம்ம எல்லாரும் வேதத்தை படிக்கணும். அண்ணன் சொன்னப்பட்டது போல் வேதத்தை படித்தாதான் நம்ம மற்ற மக்கள்கிட்ட போய் பேச முடியும். மைக்கு பிடிச்சி தான் பேசணும் அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் சமாதானம்னா என்ன, தேவன் கொடுக்குற சமாதானம் என்ன, உலகம் கொடுக்குற சமாதானம் அழிஞ்சு போய்டும் சொல்கிறது போல், நீங்கள் சுவிசேஷ ஊழியம் எப்படி செய்ய முடியும்னா வேத வசனத்தை அறிஞ்சாதான். இந்த வேத வசனத்தை அடியலைன்னா டெம்பரரி தான். இப்போ எக்ஸாம்பிள், இன்றைக்கி சேர் ஒரு 5 சேர் முன்னாடி வந்திருக்கு. காரணம் யார்? ஜோன் பிரதர். ஸோ அதுமாரி தான் இன்றைக்கி நான் வார்த்தை பேசுகிறேன்னா அது போய் ஒரு டெம்பரரி தான். எல்லாமே அது நிரந்தரமாக கிடையாது. அந்த 5 நிமிஷம் நீங்கள் உட்காரலாம். ஆனால் அந்த உட்காரும் போது நான் சுகத்தை நான் பயன்படுத்திக்கிறேன்னா, அதே போல் வார்த்தையை கொடுக்கும் போது இன்றைக்கி ரகனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், அது நம்மளுக்காக தான் கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான். கர்த்தர் கணக்கு கேட்பார் உங்ககிட்ட. நாளைக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்களே, நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் வேதத்தை முடிக்காதவங்க நிறைய பேர். நம்ம சொல்லப்பட்ட காரணம் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்க சொல்ல இவங்க சொல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்கு படிக்காததுக்கு காரணம் நம்ம மாத்திரம்தான் காரணம். ஆனால் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு கோவம் ஒன்று வரும். யார் மேலேனா, சபை மேலேயும், சபை மக்கள் மேலேயும், சுவிசேஷர்கள் மேலேயும். ஐயோ, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இந்த இத்தனை நீங்கள் சொல்லலையேன்னு. ஏன்னா நான் படிக்கும்போது எனக்கு கோவம் வந்தது. ஆனால் எனக்கு சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த டைமில் சொல்ல தான் தோணுச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது தெரியும், நமக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம காதுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அவங்க சொல்கிற வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகாதபடி காதுகள் அடைக்கப்பட்டிருக்கும். ஊழியம் செய்ப்பான்னு சொல்லியிருப்பாங்க, பைபிள் படிப்பான்னு சொல்லியிருப்பாங்க, சபைக்கு வாப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த சிந்தனையை தாண்டி வந்திருப்போம். அதுபோல் நம்ம வாழ்க்கையை மாறாதபடி யார் பேசினாலும் அந்த வார்த்தையை உங்களுக்கென்றே பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி வார்த்தைக்குள்ளே போகிறதுக்குள்ள ஜெபம் செய்து தியானம் பண்ணலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த கிருபைக்காக சென்றேசப்பா. மாம்சமான காரியங்கள் ஒன்று வெளிப்படாதபடி ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்பட கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த விசுவாசமும் அவிசுவாசம் குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் விசுவாசம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 3 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று ஃபெய்த் அண்ட் அன்ஃபெய்த். விசுவாசம் அவிசுவாசத்தை ஃபெய்த் அண்ட் அன்ஃபெய்த் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிலீவ் சொல்லலாம். பிலீவ் அன்பிலீவ் இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விசுவாசத்தோடு ஒப்பிட்டு விசுவாசம் அவிசுவாசம் சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோப் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் அவிசுவாசம் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். ஃபெய்த் அப்படின்னா என்னென்னா விசுவாசம். இந்த விசுவாசம் என்னென்னா நம்ம தேவன் மேலே வைக்கிறதா விசுவாசம். ஏன்னா தேவன் யார்? தேவன் உலகத்தை படித்தார், தேவன் வந்து சகலத்தையும் படைத்தார், தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்ம நினைச்சு வாழ்கிறது தான் விசுவாசம். ஆனால் இந்த பிலீவ் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. அந்த பிலீவ்னா எப்படின்னா, என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, என் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சந்தேகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது சில காரியங்கள் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கலாம், பாடுகள் நிறைஞ்சிருக்கலாம், கடனில் இருக்கலாம், வியாதிகள் தீராமல் இருக்கலாம். அப்பொழுது நமக்கு என் வாழ்க்கையில் ஒரு டவுட் வரும், என் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. பிலீவ் தான், ஆனால் என் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறாரா சொல்லி ஒரு டவுட் வரும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிலீவில் வந்து டவுட் வரும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது பிலீவில் வரும். ஆனால் ஃபெய்த் விசுவாசத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவன் மேலே கொண்டிருக்கிற விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் மாறாது. தேவன் இதுக்கு சுகம் கொடுப்பார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த தேவன் மேலே கொண்ட விசுவாசம் எப்பொழுதும் மாறாது. இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்கன்னா, இந்த 20ஆம் அதிகாரத்தில் 24லேருந்து 28 வரைக்கும் வாசிக்கலேன். இயேசு வந்திருந்த போது சொன்னார்கள். அதற்கு அவன் ம் 8 நாளைக்கு பின்பு ஓகே நீட்டி விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. அல்லேலூயா. நம்ம இந்திய தேசம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சீஷர் யாருன்னா தோமா.
இந்த தோமா இந்தியா தேசத்துக்கு வந்து தான் இன்றைக்கி நம்ம ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், சபை கூடுகிறோன்னா இதுக்கு காரணம் யாருன்னா, ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னா தோமா. இந்த தோமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவிவிசுவாசம் வருது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஊழியம் செய்த மனுஷன். இப்போ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஒரு ஓரலாக சொல்கிறேன், படித்தாங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் கூடும்போது தோமா மாத்திரம் வராமல் இருக்கிறாரு. மற்ற சீஷர்கள் பார்த்து சொல்கிறாங்க, இது மாதிரி இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லி. தோமா என்ன சொல்கிறாரு, அவர் விழாவில் குத்தப்பட்ட ஈட்டியில் நான் தொட்டால் ஒளியை நான் விசுவாசிக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறத நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த காரியத்தை குறித்து தான் இங்கே தோமா டவுட் வரதை பார்க்குறோம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில், அதாவது பிலீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே டவுட் வரும். இப்போ நீங்கள் புறஜாதி மக்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், பார்த்துக்கலாம், எண்ணம் போல் வாழ்க்கை இதுவும் கடந்து போகும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஆனால் இந்த ஃபெய்த்தில் மொத்தம் எப்பவுமே நமக்கு ஒரு டவுட் வரக்கூடாது. கிறிஸ்து மேலே இருக்கிற சந்தேகம் மாத்திரம் நமக்கு எப்பவுமே நீங்கக்கூடாது. இங்கே தோமாக்கு அது போல தான் டவுட் வருது. என்னென்னா, மற்றவர்கள் கிறிஸ்துவை பார்த்தாங்க, ஆனால் நான் பார்க்கல, அதனால் அவங்க சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் தொட்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் அற்புதத்தை நம்ம பார்த்தா மாத்திரம்தான் நம்ம கர்த்தரை விசுவாசிப்போம். அநேக அற்புதங்கள் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆனால் ப்ரெசென்ட் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, நமக்கு இன்றைக்கி ஒரு திருமண காரியம் இருக்கும், இந்த ஸ்கூலில் சீட் கிடைக்கும்னு சொன்னார், சீட் கிடைக்கல. காலேஜில் சீட் கிடைக்கும்னு சொன்னாங்க, சீட் கிடைக்கல. வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, வேலை கிடைக்கல. மேரேஜ் ஆகும்னு சொன்னாங்க, மேரேஜ் ஆகலை. குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க, குழந்தை பிறக்கல. அந்த குழந்தை நல்லா வளரும்னு சொன்னாங்க, வளரலை. அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும்னா ஒரு அவிவிசுவாசம் வரும். இங்கே தோமாக்கு அது போல தான். மற்ற சீஷர்கள் எல்லாம் அற்புதத்தை பார்த்தாங்க, ஆனால் அற்புதத்தை தோமா பார்க்கலன்னு சொன்னதும் தோமாக்கு என்ன வருது, ஒரு அவிவிசுவாசம் வருது. ஆண்டவர் என்ன பண்ணுறார், தோமா கிட்ட வந்து நீங்கள் வாசிங்க, அதில் 20 நோக்கி நீட்டி பார், அவிவிசுவாசியா இராமல். அல்லேலூயா. என்னன்னா, நம்ம வேதத்தை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அநேக விதமான அற்புதங்கள் செய்திருப்பார். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்துருப்பாரு. விதவைக்கு வந்து நீங்கள் வந்து 400 விதவைகளுடைய அவங்க மகனை எழுப்பியிருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அநேக குஷ்டரோகிக்கு கண்ணை திறந்திருப்பார். ஒரு அநேக விதமான அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருப்பார், நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது நடக்கலைன்னு சொல்லும் போது நமக்கு என்ன வரும்னா ஒரு அவிவிசுவாசம் வரும், ஒரு அன்பிலீஃப் வரும். ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தரை நம்ம எப்பொழுதுமே ஒரு சந்தேகப்படக்கூடாது. ஆனால் இங்கே தோமா பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் கர்த்தர் கூடயே ஊழியம் செய்த மனுஷனுக்கு என்ன வருது, அவிவிசுவாசம் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு அவிவிசுவாசியா இராதேன்னு சொல்லி. இதே நீங்கள் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனம் வாசிங்களேன். மார்க்கு 9, 23, 24. மார்க்கு 9, 23, 24. அப்பொழுது இயேசு திரும்பி பார்த்து சுற்றி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, இயேசு அவனை நோக்கி ஆகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன்னா தன்னுடைய சீஷர்கிட்ட பிசாசு பிடிச்ச ஒரு மகனை கொண்டு வரும்போது அந்த பிசாசு நீங்கள உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன வருதுன்னா ஒரு அவிவிசுவாசம் வருது. அடுத்து 24ஆம் வசனம் வாசிங்க. அதில் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக விதமான கடன் பிரச்சனை, அநேக விதமான வியாதி, அநேக விதமான பாடுகள். கர்த்தர் வாக்குறுதி கொடுத்த கர்த்தர் அந்த வாக்கு மாறாத போது, அந்த வாக்கு நிறைவேறாத போது நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்னா அவிவிசுவாசம் வரும். அப்போ நம்ம முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆண்டவரே உங்கள் மேலே இருக்கிற விசுவாசம் எனக்கு குறைஞ்சி போகுது, அது நீங்கும்படியாய், அந்த அவிவிசுவாசம் நீங்கும்படியாய் ஆண்டவரை சுத்திகரிங்க. ஏன்னா எது செய்தாலும் இன்றைக்கி என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடந்தது, அதுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்தோமானால் நம்ம வாழ்க்கையில் மிக 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 நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு சோர்வே இருக்காது, நம்ம மேலே ஒரு அன்பிலீவ் வராது. ஒரு அன்பிலீவ் வரும்போதா பிசாசின் கிரியைகள் என்ன பண்ணும், அதை நம்மளை ஒரு அழுத்தத்தின் படியாய் கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும். இன்றைக்கி அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகள், நான் சபைக்கு வந்து எனக்கு விடுதலை கிடைக்கல, நான் சபைக்கு வந்து என் குடும்பத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, மாம்சத்துக்கு கூட ஆசீர்வாதம் கிடையாது, ஏன்னா எனக்குள்ள விசுவாசம் இல்லை. நான் ஏதோ சபைக்கு கடமைக்குன்னு வரேன், சபைக்கு கடமைக்குன்னு போகிறேன், ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் எனக்கு முழுமையாக இல்லை. கர்த்தர் என்னை பார்த்துப்பார், என் வாழ்க்கையை பார்த்துப்பார், நான் அவரோட ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அநேக குறைவு. இன்னைக்கு தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய பேருக்காகவும் தன்னுடைய பதவிக்காகவும் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கி அதிகம். நீங்கள் அதே மத்தேயு யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 16 வசனம் வாசிங்க. அடுத்து 2வது ஒரு பர்சனை பார்க்கலாம். நின்று அழுது கொண்டிருந்தால்
பார்த்து ம் கண்டால் நோக்கி ஸ்திரீயே என்றார்கள். ம் 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 திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியவில்லை. இயேசு அவளை பார்த்து அழுகிறாய் ஆ ஆ எண்ணி உண்டானால் ஆ ஆ இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். ம் ரபுனி என்றால். அல்லேலூயா. இங்கே அடுத்து ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு அவிவிசுவாசம். எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்படும் போது அவிவிசுவாசம் வரும். இங்கே மகதலேனா மரியாளுக்கு, இங்கே மரியாளுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட தாயாகிய மரியாளுக்கு ஒரு விதமான டவுட் வருது. என்ன டவுட்டுனா, என்ன அன்பிலீவ்னா, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா 3ஆம் நாள் போய் போகுது, அந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்துவோட சரீரம் காணப்படலை. சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, அழுவுறாங்க, புலம்புறாங்க. ஆனால் 2 தூதர்கள் பார்த்துட்டு 2 தூதர்களும் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்னு. ஆனால் அந்த சகோதரிக்கு விசுவாசமே இல்லாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறாரு, பின்னாடி நிற்கிறாரு. ஆனால் அவங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னா ஒரு தோட்டக்காரனை போல பார்க்குது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு அழுத்தமான நிலைமை வரும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியாது. கர்த்தர் நம்ம கூடவே இருந்து அநேகமான காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்ம கூட இருந்து அநேகமான காரியங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நலப்படுத்துவார். ஆனால் நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம மனசில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நிறைவேறாத விஷயம் இல்லை, ஏதோ ஒரு கவலையை குறித்து நம்ம மனசு ரொம்ப பாரமாக இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியாது. கர்த்தர் செய்கின்ற கிரியை நம்ம உணர முடியாது. கர்த்தர் தான் செய்வார், ஆனால் அந்த கிரியையும் அந்த பிரசன்ஸையும் நம்மளால் உணர முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த அவிவிசுவாசம் இருக்குது. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லிட்டாரு. மகதலேனா மரியாளுக்கு அந்த வார்த்தையை சிந்திக்கக்கூடிய ஒரு நாணம் இல்லாதனால அவங்களுக்கு என்ன வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட பிரேத கலந்து எடுத்து போனதும் அந்த மன அழுத்தத்தின் நிமித்தமாய் ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் யோபு 23ஆம் அதிகாரத்தில் 8-10 வசனம் வாசிங்களேன். 8, 9, 10. யோபு 23. அங்கே யோபு அழகா சொல்லியிருப்பாரு, முன்னாக போனாலும் அவர் இல்லை. நான் முன்னாடி போனாலும் ஆண்டவரை பார்க்க முடியல, பின்னாடி போனாலும் ஆண்டவரை காண முடியல. என் வலது பக்கத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறாரு, அதனால் பார்க்க முடியல. வலது புறத்திலும் நான் அவரை பார்க்காதபடி நான் சுற்றி பார்க்குறேன். என் வாழ்க்கையில் முன்னாடி பார்க்குறேன், பின்னாடி பார்க்குறேன், இடது பக்கம் அவரோட கிரியையை பார்க்குறேன், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்க்குறேன். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, நான் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார். ஒரு சமயத்தில் ஆண்டவர் நம்மளை ஒளிஞ்சு வேடிக்கை பார்ப்பார். நீங்கள் குழந்தைங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு ஐஸ் பாய் வளர்கிற மாதிரி தான் ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு உண்மையாலே விசுவாசம் இருக்கா, தேவன் மேலே தான் பற்றுதல் இருக்கான்னு சொல்லி விசுவாசிக்கிறதுக்கு கர்த்தர் சில காரியங்கள் என்ன பண்ணுவார், நம்ம வாழ்க்கையில் ஒளிந்து பார்ப்பார். நீ என்ன தான் நம்பி கொண்டு இருக்கிறியான்னு சொல்லி, நீ மாயமாலமாக மனுஷங்க முன்னாடி நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை சொல்லி பேதுரு முன்னாடி பேசலாம் நீங்கள். ஆனால் பேதுரு என்ன பண்ணார், பின்னாடி போயிட்டு ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. இன்றைக்கி அநேக பேர் கர்த்தரை விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி டவுட் வருது. இங்கே யோபையா சொல்கிறாரு, நான் முன்னாடி பார்க்குறேன், பின்னாடி பார்க்குறேன், வலதில் பார்க்குறேன், இடத்துல பார்க்குறேன், ஆண்டவர் ஒளிந்திருக்கிறாரு. அடுத்து வாசிங்க. ஆனாலும் அல்லேலூயா, நான் எங்கே போகிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். நீங்கள் கண்ணாமூச்சி ஆடி ஒளிட்டிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைய உங்களை தேடும். ஆனால் பேரண்ட்ஸுக்கு தெரியும் என் பிள்ளை எங்கே போகுது என்ன பண்ணுதுன்னு. ஏன்னா என் பிள்ளை எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை திரும்பி வர முடியாது சொல்லி பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க பிள்ளைங்களை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அது போல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நம்ம போகிற வழியை அறிஞ்சிருக்கிறார். நீ எப்படி போகிற, எங்கே போகிறன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. உனக்கு விசுவாசம் இருக்கா, விசுவாசம் இல்லையா உன்னை சோதித்த பின்பு ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெருக செய்வார். எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு செக்கை வச்சு ஈசாக்கை கொண்டு போயிட்டு ஒரு செக்கு வச்சு பிலீவ் பண்ணி அங்கே விசுவாசத்தை காமிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ, நம்மளோட வாழ்க்கையில் சில பாடுகள் அவிவிசுவாசமாக இருக்கிறோமா விசுவாசமாக இருக்குமா செக் பண்ணுறதுக்காக ஆண்டவர் சில தடை வைப்பார். அந்த தடையை வைக்கும் போது ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார் சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். நான் மரித்தே போனாலும் ஆண்டவர் பக்கத்தில் போகிறேன், நான் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேன். ஆண்டவர் யோபு அது போல தான் வாழ்ந்தார், நான் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேன்.
எனக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவர் பார்த்துப்பாரு. நான் மறிச்சேன்னா அடுத்த நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காருவேன்னு சொல்லி ஒரு விசுவாசமான வாழ்க்கையை வாழ்ந்தனால சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த மரியாளுக்கும் பார்த்தீங்கன்னா அது போல தான் ஒரு பிரச்சனைகள் வருது. வாழ்க்கையில் ஒரு அழுத்தமான காரியங்கள் வரும்போது நமக்கு சோர்வு வரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 2-8 வசனம் வரைக்கும் வாசிங்களேன். ம் 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 ஓடினார்கள். ம் 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 குனிந்து பார்த்து கண்டான், ஆனாலும் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து ம் ம் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். வாசிங்க. முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அடுத்து வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை இன்னும் அறியாமல் இருந்தார்கள். இன்னைக்கு ஏன் வேத புஸ்தகத்தை வாசிக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்காமல் இருக்கிறதுனால தான் அவிவிசுவாசம் நமக்கு வரும். இந்த வேத புஸ்தகத்தை வாசிச்சோன்னா கர்த்தர் எவ்வளவு பெரியவர் நமக்கு தெரியும். கர்த்தர் செய்யாத முடியாத காரியங்கள் ஒன்றுல தெரியும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை அவங்கள அறியாமல் இருக்கிறதுனால இந்த சீஷர்களாக பேதுருக்கு என்ன வருது? டவுட் வருது. யோசிச்சு பாருங்கம்மா, 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செஞ்சு அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்த மிராக்களையும் பாடையும் எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தவங்க. மேபி பேதுரு ஐயாவோட நம்ம எவ்வளோ பெட்டர் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசம், அவிவிசுவாசம் வருது. ஆண்டவர் கூடயே ஊழியம் பண்ணுறாங்க, ஆண்டவர் கூடயே இல்லை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 8 முறை சொல்லியிருக்காரு சீசங்கள்கிட்ட, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடுறாங்க கல்லறைக்குள்ளே பார்த்ததுமே இயேசு கிறிஸ்துவோட சீலைகள் மத்திரம் பார்த்தீங்கன்னா சுருட்டி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி மடிக்க வைக்கப்பட்டது சொல்லுவாங்க. ஒரு அழகாக ஒரு யூதரோட முறைகள் என்னென்னா, அவங்க துணிகளை நம்மளை மாதிரி தலகாணி பாயெல்லாம் தூக்கி போட்டு போகிற ஆள் கிடையாது. அழகாக மடித்து ப்ராப்பராக வைக்கிற ஆள். அந்த மடித்ததை பார்க்குற 2 யூதர்களுக்கு பார்த்து விசுவாசிக்கிறாங்க, ஆனால் வேத வாக்கியத்தை விசுவாசிக்கலை. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில காலங்கள் அப்படி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறாரா கிறிஸ்து இல்லையான்னு உங்களுக்கு யாருக்காவது ஒரு டவுட் வந்ததுன்னா ஒரே ஒரு டவுட் தான், உங்கள் கையை மூக்கு கீழே வச்சு பாருங்கள். நம்ம உயிரோடு இருக்கிறது அவரோட கிருபைங்க. அவர் இல்லைன்னா நம்ம எப்பயோ இறந்துருப்போம். அந்த விசுவாசம் நம்ம கிட்டே இருக்கணும் எப்பவுமே. ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், நடத்துகிறாரு, முன்னாடியே இருக்கிறாரு, பின்னாடியே இருக்கிறாரு, சைடில் இருக்கிறாரு. அவர் நான் போகிற வழியை அணிஞ்சிருக்கிறாரு. ஒரு சில பாடுகள் வரும்போது அவர் என்னை சோதிக்கத்தான் வச்சுக்கிறாரு. அதனால் எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் வருகின்ற போராட்டத்தை விட்டு நம்ம விசுவாசமாய் ஓடுவோமானா நம்ம வார்த்தை புறஜாதி மக்களுக்கு, அவிவிசுவாசமாக இருக்கிற மக்களுக்கு, அற்ப விசுவாசிகளாக காணப்படுகிற மக்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து இவங்களுக்கும் இதே பாடு தான் வருது, நமக்கும் வாடுது, ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் என்கிட்ட இல்லை, இவங்ககிட்ட இருக்கிற சமாதானம் எனக்கு இல்லை. இன்றைக்கி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டலைன்னா ஒரு பிரச்சனை வரும். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் பிரச்சனை வரும். நீங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா புறஜாதி மக்கள் சண்டை போடுறாங்க, பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ அறிஞ்ச மக்களும் சண்டை போடுறாங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் ஆண்டவர் விசுவாசிக்கல, நம்மளும் கர்த்தரை அறிஞ்சிட்டோன்னு சொல்லி விசுவாசிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் வந்ததுன்னா நான் பரிசுத்தமாக இல்லைன்னு சொல்லி நம்ம முதல் நிதானிக்கணும். நான் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேன்னா 2வது என் வாழ்க்கையில் வர போராட்டம் கர்த்தர் என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கணும். யோபு ஐயா அதான் செஞ்சார். நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன், கர்த்தருக்கு கரெக்டான பலியை கொடுத்தேன், நான் உண்மையும் உத்தமமாக இருந்தேன், எனக்கு போராட்டம் வருதுன்னா அப்போ ஆண்டவர் ஏதோ சோதிக்கிறார் சொல்லி யோபு ஐயா அந்த பொறுமையாக சோதித்தது போல எப்படி 2 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே போல் நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.